ஐயா வணக்கம். வணக்கம். இந்த 12 ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்றதை நீங்கள் ரொம்ப அழகாக சொல்ல போகிறீங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும், சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு தான் பார்க்கின்றோம். காரணம் கர்மாவினுடைய பலன். இன்று செய்த தவறை விட என்றோ செய்த தவறுக்கும் இன்று நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இந்த வருடத்துடைய இறுதியில் தான் ராகு கேது பயிற்சியை சந்திக்க போட்டுக்கிட்டோம். இடையில தானங்க இந்த ஒரு பயிற்சி. குரு பகவான் என்னுடைய அனுபவத்தில் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். மண்ணும் பொண்டாகும், பட்ட மரம் துளிர்க்கும், அளந்து கொண்டே போகலாம். குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிராமத்தில் சொல்லுவாங்க, தாயோடு சுவை போச்சு, தந்தையோடு துணை போச்சு, மனைவியோடு மானம் போச்சு, குருவோடு எல்லாம் போனது என்பார்கள். இழந்ததை திரும்ப தரக்கூடிய ஒரு வல்லமை குரு தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் குரு ஒருவனதே நம்மை பெற்றெடுக்காத தாய் தந்தை. அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய பயிற்சி வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். குரு பெயர்ந்தால் என்ன, சனி பெயர்ந்தால் என்ன, அல்லது ராகு பெயர்ந்தால் நகர்ந்தால் என்ன, நம் வாழ்வில் எதுவும் நகர்வதே இல்லையே என்று கவலைப்படுவதற்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நவ கிரகங்களும் நம்ம உடம்புல தாங்க இருக்குது. தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு பழமொழி, ஒரு கவிஞன் சொல்கிறார், ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதியதல்ல. ரப்பர் மரத்தில் கேரி 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 தான் ரப்பர் வரும். ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. அது மாதிரி வெற்றியை நோக்கி நகருங்கள். இறையரலும் குருவரலும் துணை செய்யும். ஐயா, சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது எப்படி இருக்கும் என்று இருப்பதை விட எப்படி இருந்தால் நலமாக இருக்கும் என்பது தானே நம்முடைய எதிர்பார்ப்புகள். நிறைய வளம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த குரு பயிற்சி, அதாவது இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு 2 பயிற்சி, ஒன்று ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் ஆரம்பத்தில் சனி பயிற்சியை சந்தித்தோம். நம்மை கர்மாவின் பலனை தருகிறது. ஏன் நான் சனி பயிற்சியில் சேர்த்து சொல்கிறேன்னா, கொடுப்பவன் சனியாக இருந்தாலும் கூட தடுப்பவனும் அவன் தானே. குருவினுடைய இடமும் பார்வையும் நல்ல பலனை தந்தாலும் கூட அந்த பலனை தரக்கூடியவன் சனி பகவான். ஆக சனியோடு கலந்து தான் 2026 பார்த்தீங்கன்னா வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26, திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகின்றார். மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சியாகின்றார். இது சிம்மத்துக்கு எந்த விதத்தில் நன்மை தரும் என்று நம்ம யோசிக்கணும். அதே நேரத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அஷ்டம சனியாக இருக்கின்றார். சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட நல்ல பழக்க வழக்கம் இருந்து விட்டால், இப்போ அஷ்டம சனியில் என்றெல்லாம் பயந்து விடாதீர்கள், நம்பிக்கை இழந்து விடார்கள். நம்பிக்கை தரக்கூடியவனும் என்னுடைய அனுபவத்தில் சனி தான். சனி கொடுப்பதை எவன் தடுப்பான் என்பதை போல அஷ்டம சனி என்றெல்லாம் பயந்து விட வேண்டாம். குருவினுடைய ஆசி முழுமையாக இருப்பதனால கடகத்திலேயே 2 குருமார்கள், தேவகுருவும் அசுரகுருவும் தங்கி இருப்பதனால அது மட்டும் கிடையாதுங்க. இந்த பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம், அதாவது தேவகுரு மட்டுமே மிதுனத்திலிருந்து கடகம் வரவில்லை. மிதுனத்திலிருந்து கடகத்தில் அசுரகுருவாகிய கலத்திரகாரனாகிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி பயிற்சி ஆகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்ல மாற்றம் வருங்க. கவலைப்படாதீங்க. நிம்மதியான ஒரு தருணம். சிந்தியது கண்ணீர் தானே. எத்தனை வேதனைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை பிரச்சனைகள் அடுக்காக சந்தித்தீர்கள் அல்லவா? அதற்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி தான். கவலைப்பட வேண்டாம். இந்த குரு பயிற்சியில் 12 ராசி 28 நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசியாக அமைகின்றது. முடிந்தால் தெய்வ பலம், தேக பலம், மனோபலம் 3 பலமும் இழந்து கலகித்தான் போய்விட்டீர்கள். சிலரெல்லாம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் ஊரை விட்டு நகர்கின்ற, வீட்டை விட்டு நகர்கின்ற சூழ்நிலை மாறும். அந்த நிலை மாறும். கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு காலமாகத்தான் இந்த குரு பயிற்சி அமையும். அதே நேரம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து பாருங்கள். அவருக்கு அருகிலேயே பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் குரு அவர் தானே. உலகின் முதலாக பிரகஸ்பதிக்கு என்று ஒரு ஆலயம், அந்த ஆலயம் சென்று குரு பகவானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்லுகின்றேன். ஆனாலும் இந்த குரு பயிற்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வரார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்க.
அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வர்றார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும். என்னுடைய அனுபவத்தில் பரிகாரம் என்பதே சோடி பிரசனத்தில் கிடையாது. ஆறுதலுக்காகத்தான் இத்தனை பரிகாரங்கள் சொல்கின்றேன். ஆனாலும் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு எளிய பரிகாரம் சொல்கின்றேன். காரணம், அவர் கடகத்துக்கு வர்றார். கடகன் யாருடைய இடம்? சந்திரனுடைய இடம், மனோகாரன் இடம். ஆக இந்த வருடம் முழுவதும் வருகின்ற பௌர்ணமி. பௌர்ணமி ஒரு நாள் மட்டுமே கொஞ்சம் உபவாசம் இருங்கள். முடிந்தவரை உணவை குறைத்து வீடு வாசல்லாம் கூட்டி பெருகி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருகின்ற இரவு நேரம் காத்திருந்து அந்த பௌர்ணமிக்கு ஒரு தீபார்த்தனை காமிக்கும். அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை. அதுதான் வீட்டு வாசலில் பௌர்ணமி. நிலவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனோஸ் தான் காரணம். அந்த மனசு அவள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் சந்திரனுடைய வழிபாடு. அதாவது ஆதிசக்தியாம் பராசக்தி அவளும் சிரசில் மூன்றாம் பிறையை சூடியிருக்கின்றார். சிவபெருமானும் சூடியிருக்கின்றார். சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடம்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் வீட்டில் இருந்துக்கிட்டே சந்திரனை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும்.